தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே தோட்டத்து வீட்டில் கொள்ளை முயற்சி நடந்திருப்பதாக தற்போதைய அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வசந்தன் வழங்கிட கேட்கலாம். வசந்த், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சுமிதா. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே சம்தராப்பட்டியை சேர்ந்தவர் அழகப்பன். இவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார். சம்தராப்பட்டியில் இருந்து சிறுகுடி செல்லும் சாலையில் இவருக்கு சொந்தமான வீடானது உள்ளது. இவரது வீட்டில் வயதான தாய், அதாவது கிட்டத்தட்ட 75 வயதுடைய மூதாட்டியானது ஒரு தாயானது அங்கு தனியாக வசித்து வருகிறார். இன்றில் நேற்று இரவு வீட்டின் பின்புறம் தோட்டத்தின் வழியாக முகமூடி அணிந்த கொள்ளையர்கள் 6 பேர் பயங்கர ஆயுதங்களுடன் உள்ளே புகுந்து மறைந்திருந்தனர். அப்போது வீட்டின் கேட்டை திறந்து உள்ளே வந்த அழகப்பனை மடக்கி பிடித்து 6 பேர் வீட்டிற்குள் அழைத்து சென்று எங்கு பணம் வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டு அவரை அடித்து மிரட்டியுள்ளனர். மேலும் உனது வீட்டில் உள்ள 20 கோடி ரூபாய் பணம் இருப்பதாக எங்களுக்கு தகவல் கிடைத்தது. ஒழுங்காக அந்த பணத்தை எங்களுக்கு கொடுக்கும்படி என அடித்தும் கத்தியை கொண்டு அவர் காலில் குத்தியும் வாயில் கத்தியை வைத்து குத்தி அவரை துன்புறுத்தியும் உள்ளனர். பின்னர் வீட்டில் இருந்த கழிவறை உட்பட அனைத்து அறைகளும் பணம் உள்ளதா என்று அவர்கள் தேடியுள்ளனர். இந்நிலையில் வீட்டின் மேல் மாடியில் தங்கி கொண்டிருந்த தாயார் கூச்சலிட்ட இடத்தில் ஒருவர் மாடிக்கு சென்று அழகப்பன் தாயார் மாடிப்படி வழியாக தரதரவன இழுத்து கீழே அந்த மூதாட்டியும் இழுத்தவங்க. பின் தாய் மகன் இருவரையுமே 2 மணி நேரத்துக்கு மேலாக கத்தியை காட்டி மிரட்டி சித்திரவதை செய்த நிலையில் ஒரு கட்டத்தில் அழகப்பன் தாய் சொர்ணம் என்பவர் காப்பாற்றுங்கள் கூச்சலிட்டு அந்த அழகல் சத்தத்தை கேட்டு அக்கப்பக்கத்தினர் வீட்டுக்கு அந்த பகுதி முழுமே சூழ்ந்து கொண்டனர். இதை பார்த்த கொள்ளையர்கள் அங்கிருந்து தப்பித்து ஓடினர். அப்போது கொள்ளையர்கள் ஒருவரை மலை மாவட்டம் மேலூர் அருகே கொட்டக்குடியைச் சேர்ந்த பிரபாரன் என்பவரை விரட்டி பிடித்த பொதுமக்கள் அவரை காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். கொள்ளையனை பிடித்த காவல்துறை பொதுமக்களிடம் இனிமேல் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று அவர்களிடம் யாரும் அடிக்க வேண்டாம் என்று அந்த கொள்ளையனை போலீசார் அவரிடம் மீட்டு எடுத்தனர். இந்த நிலையில் பொதுமக்கள் கலைந்து சென்ற நிலையில் காவலர்கள் அஜாக்கிரதையாக இருந்த நிலையில் அவர் கொள்ளையர்கள் அங்கிருந்து அந்த பிடிப்பட்ட அந்த ஒரு கொள்ளையரும் அந்த போலீசார் பிடியிலிருந்து தப்பித்து ஓடுகிறதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் காயமடைந்த அழகப்பன் நத்தம் அரசு மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தப்பி ஓடிய கொள்ளையரை நத்தம் போலீசார் தற்போது தேடி வந்தனர். கொள்ளையனை பொதுமக்கள் பிடித்து காவலில் ஒப்படைத்த நிலையிலும் அவர் காவலரை தப்பிக்க விட்ட சம்பவம் இப்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வசந்த்.